Hello friends, welcome back to How to Video. So Xiaomi வந்து பாத்தீங்கன்னா 14 சீரிஸ் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. சோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா HyperOs தான் நமக்கு வந்து டிஃபால்ட்டா இருக்கு. சோ எப்பவுமே நமக்கு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா MIUI 15 வந்து கொடுத்திருக்கணும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா HyperOs வந்து கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த HyperOs என்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படினு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் அந்த அப்டேட் நமக்கு வந்து இந்தியாவுக்கு வருமா, என்ன டிவைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் கிடைக்கும். சோ எல்லாமே இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். சோ गाइस வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. சோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த HyperOs நமக்கு வந்து பாத்தீங்கன்னா MIUI இருந்து கம்ப்ளீட்டா டிஃபரண்டாலாம் கிடையாது. ஸோ இந்த HyperOs MIUI பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் ஆனால் நமக்கு வந்து பார்த்து நிறைய சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HyperOs. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 15 அந்த மாதிரியே வந்து பேர் வச்சிருக்கலாம். பட் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வருஷன் அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு இந்தியாவுக்கு வரும்போது ஒன்று MIUI 15ன்ற பேரில் வரும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா HyperOs 1.0ன்ற பேரில் வந்து வரும். என்ன பேரில் வருதோ இல்லையோ, ஆனால் நமக்கு ஆக மொத்தம் நம்ம மெயின் சிஸ்டம் அப்டேட் வந்து பண்ணும்போது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்க அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். HyperOs நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஐகான்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ பழைய வருஷனுக்கும் புது வருஷனுக்கும் ஐகான் டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்படி அதிலிருந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த HyperOs புது ஐகான்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் புது ஐகான்ஸ் மாற்றும் போது அது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து வால்பேப்பர்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பாருங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த HyperOsல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ண டிஃபால்ட் ஸ்டாக் வால்பேப்பர். ஸோ உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அனிமேஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மூத்தாக வந்து இருக்கு. ஸோ நீங்கள் நல்ல ஒரு ஸ்னாப்டிராகன் ஐ ப்ராசஸரில் இருக்கும்போது வச்சு ஒரு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் பார்க்க ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கண்ட்ரோல் சென்டரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, நமக்கு பழைய கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கண்ட்ரோல் சென்டர். இப்போ இந்த புது கண்ட்ரோல் சென்டர் வந்து பாருங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் ஸ்லைடர், அதுக்கப்புறம் மியூசிக் மேலே வந்துட்டு மொபைல் டேட்டா, அதுக்கப்புறம் வைஃபை இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் கண்ட்ரோல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குயிக் செட்டிங்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக லைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்ட்ரோல் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கண்ட்ரோல் சென்டர்ல இன்னொரு புது சேஞ்சஸ் வந்து பாருங்க, நமக்கு அந்த மொபைல் டேட்டா ஆன் பண்ற இடம் இருக்கு. அந்த மொபைல் டேட்டா ஆன் பண்ற இடத்துலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் வந்து எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து தனியாக வந்து செட்டிங்ஸ்ல போய் பார்க்க தேவையில்லை, நோட்டிபிகேஷன் மேலே பார்க்க தேவையில்லை. மொபைல் டேட்டா ஆன் பண்ணும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டா கீழேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா யூசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, Android 14 வந்து ரீசெண்டாக நமக்கு நிறைய லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது பேக்ரவுண்ட் வால்பேப்பர் வச்சோம்னா அதுக்கு பின்னாடி வந்து கிளாக் போகிற மாதிரி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த கிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டு பொசிஷன்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HyperOsல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ HyperOs பொறுத்த வரைக்கும் நமக்கு லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால கம்ப்ளீட்டா வந்து பார்த்தா டைம் எல்லாமே வந்து மாத்திக்க முடியுது. நமக்கு வேணுன்ற பொசிஷன்ல வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாண்ட் ஸ்டைல மாத்திக்க முடியும், கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளும் அந்த லாக் ஸ்கிரீனை போட்டு நம்ம நல்லா கஸ்டமைஸ் வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பாருங்க, நமக்கு 15% வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து லோட் பண்ணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OTA அப்கிரேட் ஸ்டோரேஜை வந்து பார்த்தீங்கன்னா 79% வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த OTA அப்டேட்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் அப்டேட் வந்து வரும். அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணும்போது 79% வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை. இந்த 24% நமக்கு வந்து OTM டைம் ரெக்யர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. நிறைய ஆப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப் வந்து பாருங்க. ஸோ ஃபைல்ஸ் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்துட்டு ரீசெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி இருக்கு. ஸோ அது மூலமாக நம்ம டேட்டில் வயசில் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். 2 days ago 3 days ago மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கு. அந்த ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக வந்து ஐக்கான் பை ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நீட்டாகவே இருக்கு. அது கீழே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஃபோல்டர் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபைல் மேனேஜரும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேலரி
கேலரி வந்து பார்க்கலாம். ஸோ கேலரிலையும் நமக்கு அதே மாதிரி தான் நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஆல்பம் ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது நார்மலாக இருந்த MIUI கேலரி வந்து இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஆப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் லான்ச்சரில் கூட வந்து இப்போ நிறைய செட்டிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஆப்ஸ் அப்டேட்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா MIUI 14 இருக்கும் போதே நமக்கு அந்த HyperOSோட ஃபைல் மேனேஜர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் சம்டைம்ஸ் நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து நிறைய லிங்க்லாம் இருக்கும். அதெல்லாம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்கள் மொபைல் கிராஷ் ஆகிறதுக்கான அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் டெலகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா HyperOSோட லான்ச்சர் எடுத்து இந்த மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டே இருந்திருக்கு, மொபைல் ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபார்மேட் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து HyperOSோட ஆப் கிடச்சிருக்கு, அதை நான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன், இப்போயே பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைல் லாக் பண்ணிடாதீங்க. லாஸ்ட் ஒன், எனக்கு சார்ஜிங் அனிமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மொபைலில் வந்து டிவைஸ் சார்ஜில் வந்து ப்ளக் பண்ணும்போது ஸோ மேலேருந்து ஒரு சின்ன அனிமேஷன் வருது. ஸோ அது வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ பழைய டிசைன் விட இந்த டிசைன் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த HyperOS 1.0 நிறையா ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HyperOS 1.0. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து போடுவோம். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.